சொல்லு மச்சான். ஆமாம், இதோ ஒரு ஒர்க்கு விஷயமா தான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். சொல்லு மச்சான். ஓ அதுவா, என்னடா பண்ணுறது. நேற்று கூட உன் தங்கச்சி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ குழந்த பிறக்கும் எப்போ குழந்த பிறக்குன்னு கேட்டு அவகிட்ட கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரே அழுக புலம்பல், மனசுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு மச்சான். ஆமாண்டா, என்னதான் நான் ஆறுதல் சொன்னாலும் சில நேரங்களில் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா மச்சான். அதான் நானும் நினச்சிட்ருக்கேன். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல யாராச்சும் எதாவது கேள்வி கேட்டுட்டா மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதையே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா மச்சான். ஆமாம் மச்சான், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் தான் போகிறது மச்சான். நான் நீ சொல்கிற டாக்டரு நல்லா பார்ப்பாரா மச்சான்? ஓ அப்படியே சொல்கிறேன். சரி மச்சான், சரி மச்சான், நீ சொன்ன இடத்துக்கு நான் போய் பார்க்குறேன் நாளைக்கு. எந்த வேலையும் கிடையாது எனக்கு, ஃபஸ்ட்டு அந்த வேலை தான். ஓகே, நான் பார்த்துட்டு என்னென்னு உனக்கு தகவல் சொல்கிறேன் மச்சான். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். ஏய், நான் கூட ஏதோ மனசை தேத்திக்குவேன் மச்சான். உன் தங்கச்சி தான் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு பேசுகிறா. அதான் என்னால் பொறுத்துக்க முடியல மச்சான். குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு நான், எனக்கு நீ, அப்படியே வாழ்ந்துட்டு போகலான்னு சொல்கிறேன். அவள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் மச்சான். சரி மச்சான், நீ சொன்ன டாக்டர் நாளைக்கு கன்ஃபார்மாக போய், அதான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலை, நான் போய் பார்த்துறேன். ஓகே மச்சான். ஓகே, பரவாயில்ல மச்சான் சொல்கிறதையும் கேட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அவள் ஆறுதலுக்காச்சும் கொஞ்சம் போயிட்டு வருவோம். எப்படி இருக்க சுமதி? நானா நல்லா தான் இருக்கேன். என்னடி, ஏதாவது பிரச்சனையா? உனக்கு தெரியாதா என் பிரச்சனை என்னன்னு? நேற்று கூட ஃபங்க்ஷன் வந்த இடத்துல பார்த்தல்ல எப்படின்னு. பார்க்குறவங்களாம் இதே கேள்வியை தானே கேட்டுட்ருக்காங்க. எப்போ குழந்தை பிறக்க போகுது, எப்போ எப்போ வயிற்றில் ஒன்றும் இல்லையான்னு. தேவையில்லாமல் நேற்று எல்லாரும் எப்படி பேச்சு பேசுனாங்கன்னு பார்த்தல்ல. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் மனசில் வச்சுக்காத நீனு. அவர் என்ன சொல்கிறாங்க? அவர் தங்கமானவரடி, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்டி. அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லடி. நான் உனக்கு இருக்கேன், ஃபீல் பண்ணாத அப்படின்னு தான் சொல்வார். இவர் கூட ஒன்றும் சொல்கிறது இல்லடி. ஆனால் இந்த பார்க்குற ரிலேஷன், சொந்தக்காரங்க, இவங்க பேசுகிறதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை நான் கூப்பிட்ற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தான் இருக்காரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்காரு. பாரு, நாளைக்கு கூட அவர் ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லிருக்காராம், அங்கே கூப்பிட்டு போகலான்னு இருக்காரு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு சுமதி, என்ன பண்ணுறது? சரிடி, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு 60 வயசாயிடுச்சு, இன்னும் குழந்தையே இல்லை. அவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இருக்காங்க தான். ஆனால் நான் ஒரு சில நேரத்தில் தைரியமாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவர் ஆறுதல் சொல்கிறாரு. ஆனால் அவர் தனியாக போயிட்டு நின்றுட்டு நைட்டெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் தான் போயிட்டு கூப்பிட்டு வந்து தைரியம் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ஏதோ ஆஸ்பத்திரி போகிறதா சொல்லியிருக்காரு இல்லையா? பாருங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நாளைக்கு அங்கேயும் போய் பார்த்துடுறேன். நானும் அந்த நம்பிக்கையில் தாண்டி இருக்கேன். சரிடி, நாளைக்கு அங்கே போயிட்டு வந்துட்டு உனக்கு கூப்பிடுறேன். ஓகேவா? ஓகேடி. சரி, ஓகே, பாய். வணக்கம் டாக்டர், இவங்க என் ஒய்ஃபு. வணக்கம். 10 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. பார்க்காத டாக்டர்லாம் போய் பார்த்துட்டேன் சார். அவங்கள பற்றி கொஞ்சம் பெருமையாக சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலான்ட்டு வந்தோம். நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் எதாவது கரெக்டாக சொல்லுங்கள் சார். ரிப்போர்ட் கொடுங்க. இருமா. மிஸ்டர் விஜய், உங்களுக்கும் சில ப்ராப்ளம் இருக்குது.
உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டிங் குறைச்சலாக இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்குது. அதை கரைச்சி குணப்படுத்துனா உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 10% தான் வாய்ப்பு இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்? உனக்கு மட்டும் இல்லைம்மா, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று ஃபைப்ராய்டு. அதை கரைச்சி உங்களுக்கு குழந்தை பிறக்க போக போக மருந்து மாத்திரைலாம் எடுத்து குணப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது வாய்ப்பு இல்லை. போக போக மருந்து மாத்திரைலாம் எடுத்து சரியாக. இந்த சித்த மருத்துவத்தில் ஏதாவது அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா ஏதோ குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது சாப்பிட்லாமா சார்? மூலிகை, அலோபதி இது எல்லாமே மருந்து தான். ஸோ நாம் எதை பயன்படுத்துகிறோங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதோட நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடல் ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யும். இதே காலங்காலம் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு 10% தான் இருக்குது. ஆனால் வருங்காலத்தில் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம்? உனக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு நாட்டோட சீதோஷ நிலை வேறு மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் மாறி வர்றப்ப அது வந்து நம்ம உடம்போட ஒத்து வராது. இப்போ வந்து சாப்பாடு முறை சரியில்லை. இப்போ காலையில் வேலை பார்க்குறத விட்டுட்டு இரவில் தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு தூக்கத்தினால வர்றது, இல்லை ஸ்ட்ரெஸ்னால் வர்றது, இதனால் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ தூக்கம் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு உள்ள அடுத்தடுத்த பிரச்சனைகள் சரியாகும். வாய்ப்பு இல்லையா சார்? மிஸ்டர் விஜய், வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரல. இப்போதைக்கு 10% தான் வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு அவங்க ஆதரவாகவும் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாகவும் இருந்து மனசை தேத்திக்கணும். பழக்க வழக்கங்கள், மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் சரியாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார். 10 வருஷமாகி பார்க்காத டாக்டரே கிடையாது சார். அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து ஒன்றும் புண்ணியம் இல்லை சார். 2 பேருக்குமே வந்து மனதளவில் பாதிப்பை கொடுக்கும். ஸோ உடஞ்சி போயிடாமல் ஒருத்தருக்கு வந்து ஆறுதலாக இருக்கணும், நம்பிக்கை வைக்கணும். இன்றைக்கி நடக்கலன்னா கூட நாளைக்கு நடக்கும். உடற்பயிற்சி, சாப்பாடு முறை, அப்புறம் வந்து நம்மளோட நடவடிக்கை எல்லாம் அப்போ வந்து நல்ல உடல்நிலை மாறுறப்ப நம்ம நினைக்கிறது நடக்கும். தைரியமாக நம்பிக்கையாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது மட்டும் வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குது. மனசு சந்தோஷம் அடைகிறப்ப உடல்நிலை மாறும். சந்தோஷங்கிறது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஸோ மனசு விட்டுறாமல் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க, தைரியமாக போங்க. நல்ல விஷயமாகவும் நடக்கும். சரிங்க டாக்டர், நாங்கள் போகிறோம். அம்மா, அந்த டாக்டர் சொன்னே நினச்சிட்ருக்கியா நீ? வருத்தப்படாதம்மா, பார்த்துக்கலாம். அப்படி இல்லைங்க, எல்லாருக்கும் அது ஒரு கனவு. குழந்தைங்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு தடவை நான் டாக்டர் கிட்ட போகும்போதும் இந்த டைம் நமக்கு பாப்பா வந்துடும், இந்த டைம் குழந்தை வந்துரும்னு சொல்லுவாங்கன்னு நான் ஒவ்வொரு டைமும் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் கடைசியாக டாக்டர் குழந்தைய இனிமேல் பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களேங்க. என்னங்க பண்ணுறது? ஒன்றும் வருத்தப்படாத, நமக்கு அமைஞ்சது அப்படி தான் வாழ்க்கை. என்ன செய்கிறது, எல்லாம் கடவுள் கொடுத்த செயல். பார்த்துக்கலாம், வருத்தப்படாத. அப்படிலாம் என்னங்க, நம்ம பிறந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்கிறோம், படிக்கிறோம், படித்து நமக்கு பிடிச்ச நல்ல ஒரு ஜாப் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனதுக்கப்புறமா நமக்கு பிடிச்சவங்கள நம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. நமக்கு எல்லாமே நல்லா தானங்க அமைஞ்சது. அப்புறம் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு? அந்த கட்டத்துக்கு நம்ம போகவே இல்லையேங்க. உலகத்தில் எத்தனையோ பேர் எல்லாம் குழந்தை பெற்று தான் வாழ்ந்தாங்கன்னா அது மாதிரி நினச்சிக்கோ. பார்த்துக்கலாமா, உனக்கு நான் குழந்தையா, எனக்கு நீ குழந்தையா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போவோமேம்மா. என்னம்மா நீங்க சொல்றீங்க, ஓகேங்க. ஆனா நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனா எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்லை எங்கேயாச்சும் கடைக்கு போனா கூட யாராச்சும் ஒருத்தர் என்னை பார்த்தால உடனே அந்த வார்த்தையை தாங்க கேட்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் வயிற்றுல எதுவும் புழுப்பூச்சி இல்லையான்னு இதே மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்போ நமக்குள்ள ஓகே, ஆனா சமுதாயம்னு ஒன்று இருக்குல்ல. எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, என் அப்பா அம்மா இருக்காங்க,
என் அக்கா தங்கச்சி, உங்க சிஸ்டர்ஸ், உங்க ரிலேஷன்ஸ் பாக்குற எல்லாருமே அந்த வார்த்தை தாங்க கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கை மேல அப்படி ஒரு வெறுப்பு வந்துருச்சுங்க. நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கை வாழ்றோன்னு. பேசுகிறவங்க 1000 பேசதாம செய்வாங்க. அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாது என்ன? எங்க அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அந்த குழந்தை அவங்க அம்மா மாதிரி நான் சாரி கட்டியிருந்தேன். குழந்தை அப்படியே என்கிட்ட ஓடி வந்து அம்மா அம்மா அம்மான்னு என்னோட என் முந்தானையெல்லாம் பிடிச்சி இந்த இடத்துலங்க இந்த முந்தானையை பிடிச்சி அம்மா அம்மான்னு சொல்லி பிடிச்சதுங்க. அந்த குழந்தைய எனக்கு விடுறதுக்கே மனசு இல்லை. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிடுச்சு. இது நம்ம குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அதோட கண்ணு, அந்த சின்ன விரல் எல்லாமே ரொம்ப அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம குழந்தை இப்படி இருக்காதான்னு தோணுதுங்க. இங்கே பாருமா, உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா. நீ ஒன்றும் வருத்தப்படாத, மனசு தேத்திக்கோ. நீ வெளியில் சொல்லிட்ட, நான் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன். என்னம்மா பண்ணுறது? கடவுள் இப்படி தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருனா அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்துதாம்மா ஆகணும். குழந்தை இருக்கிற எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்காங்களா? குழந்தை பெற்று அதை வளர்க்குறதுன்னு ஒரு கஷ்டம் இருக்கும்ல. நிறைய பேர் படிச்சுட்டு ஃபாரின் போயிடுறாங்க. அவங்கெல்லாம் குழந்தை இல்லாமல் தானே இருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம மனசை தேத்திக்கணும்மா. குழந்தை விஷயத்த அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீ மனசை போட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா, சரியா? அது விஷயமா உன் மனசு நோகிற மாதிரி நான் ஏதாச்சும் நடந்துக்கிறேனா? என்ன எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆறுதலாக இருக்குங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் என்னுடைய கணவரை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, வீட்டுக்கு போகலாமா?